வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில எழுந்து இயந்திர மாதிரி வேலைக்கு ஓடி மன அழுத்தம், உடல் சோர்வு, நிம்மதியின்மைன்னு கஷ்டப்படுறோமே. இந்த அவசர வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுவும் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம திருமூலர் இதுக்கெல்லாம் மிக எளிய தீர்வுகளை சொல்லிட்டு போயிருக்கார். இன்னைக்கு நாம நேரமில்லைன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டே நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்து நவீன நாகரிகம் என்ற பெயரில் இயற்கையையும் அழிச்சிட்டு இருக்கோம். இன்றைய சமுதாயத்தின் வேலைப்பழு, மன அழுத்தம், உடல் உபாதைகள் போன்ற அனைத்து சவால்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு அற்புதமான புத்தகம்தான் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட முனைவர் தி. மகாலட்சுமி அவர்கள் எழுதிய திருமந்திரம் காட்டும் வாழ்வியல் நெறிகள். இன்றைய மக்களின் மிகப்பெரிய சவால்களுக்கு இந்த புத்தகம் முன்வைக்கும் எளிய தீர்வுகள் என்ன தெரியுமா? உடல் நலம். ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கொற்றதை விட உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்பதை உணர்ந்து உடலை பேண வேண்டும். தினமும் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் மற்றும் ஆசனங்கள் செய்வதன் மூலம் நமது ஆயுளை நீட்டிக்கலாம் என்று திருமூலர் அறிவியல் பூர்வமாக எடுத்துரைக்கிறார். மன அமைதி மற்றும் உறவு சிக்கல். நம்ம கவலைகளுக்கு முக்கிய காரணம் அதிக எதிர்பார்ப்பும் பேராசையும்தான். அன்பே சிவம், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற திருமூலரின் உயர்ந்த தத்துவத்தை கடைபிடித்தால் சமுதாயத்தில் வன்முறை குறையும், நமக்குள் மன அமைதி கிடைக்கும். நோயற்ற வாழ்வு. மனித உடம்பில் வாதம், பித்தம், கபம் ஆகிய 3ம் சமநிலையில் இருந்தால் நோயே வராது. உணவை கட்டுப்படுத்துதல், ஐம்புலன்களை அடக்குதல் போன்ற எளிய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றினாலே எந்த வியாதியும் நம்மை நெருங்காது. சுருக்கமா சொல்லணும்னா, நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழ திருமந்திரம் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். திருமூலர் காட்டும் இந்த எளிய யோக முறைகள் மற்றும் வாழ்வியல் ரகசியங்களை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம ரைஸ் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க ஆரோக்கியத்துக்கும் உதவுங்க. தொடர்ந்து இதுபோல பல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம ரைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.